ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஒரு சாந்த்பாலி இயரிங் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்துருப்பீங்க இல்லைங்க. அந்த இயரிங் என் பெரியமாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் அந்த மாதிரி ஒரு இயரிங் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோங்க. எவ்ரி டைம் ஜிஆர்டியில் தானே வாங்குகிறோம், இந்த வாட்டி சரவணாவில் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். சரவணாவில் பார்த்தோம், கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு, எங்களுக்கும் நிறைய பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என் பெரியமா கேட்ட வெயிட் அது 2 பவுனுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாடல் இல்லை. அது வந்து 3 பவுனில் தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அது சரி 2 பவுண்டில் கேட்டால் ஆர்டர் பண்ணி செஞ்சு தரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு இதுவாக சரியாக படல. ஸோ அதனால் நாங்கள் வந்து சரி, என் பெரியம்மா சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜிஆர்டியில் தானே வாங்கியிருந்தீங்க, ஜிஆர்டிலே போய் பார்க்கலாம் ஒரு இதுக்கு ஐடியாக்குன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் ஜிஆர்டிக்கு போயிருந்தோம். நாங்கள் அங்கேயும் சில மாடல்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நான் சரவணாவில் நாங்கள் பார்த்த மாடல்ஸ் தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜிஆர்டி தாங்க போயிருந்தோம். அங்கேயும் வந்து சில கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சரவணாவில் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. ஜிஆர்டிலையும் இந்த மாதிரி கரெக்டாக 2 பவுனுக்கு வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வராது மேடம், கொஞ்சம் நீங்கள் கிராம் எக்ஸ்ட்ரா போட்டு எடுக்கிற மாதிரி தான் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கங்க. சரி பார்க்கலான்னு சொல்லி நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் அதே பெரியம்மா கிழமை அதே மாடல் கிடைக்கல, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு மாடலில். என் வீட்டில் யூஸ்வலாக நகை எடுத்தால் அம்மா, பெரியம்மா, சித்தி 3 பேர் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தால் மாற்றி போட்டுப்பாங்க. ஸோ அதனால் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த மாடல் தான் ஏற்கனவே ஒன்று இருக்குல்ல, வேறு மாடல் எடுத்தால் மாற்றி போட்டுக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்த இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். அவங்க கோல்டு இயரிங் பார்த்துட்டு இருக்கும்போது மீன்வேல் நானும் வந்து டைமண்ட் இயரிங் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி கடை வேறு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. சரி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு 3-4 மாதம் முன்னாடி நானும் தனியாக ஒரு சிட்டு போட்டிருந்தேன். நான் வந்து டைமண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். யூஸ்வலாக வந்து ஓப்பன் செட்டிங்கே போகிற மாதிரி இருக்கே, சரி அம்மா வந்து க்ளோஸ் செட்டிங் எடுக்கலாம் நெக்ஸ்ட் டைம்லேருந்துன்னு சொல்லிட்டாங்க. சரி க்ளோஸ் செட்டிங்கில் பார்த்துட்டு இருந்தால் ஒரு சில இயரிங்ஸ்லாம் அதுவும் நாங்கள் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சில இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அட்டாச் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பெரியம்மா என்ன மாடல் எடுத்தாங்கன்னு வாங்க பார்க்கலாம், நான் காமிக்கிறேன். இந்த மாடல் தாங்க வாங்கியிருந்தாங்க. இது 19 கிராம் வந்துச்சு. நாங்கள் வாங்கின மாடல் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், இது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். அதை விட இது கிராம் ஜாஸ்தி. இது வந்து கல்கத்தா பேட்டர்ன் அண்ட் சாந்த்பாலி மாடலுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பில் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடல் நாங்கள் எடுத்த அன்றைக்கி 1 கிராம் எவ்வளோ வந்துச்சு, வேஸ்டேஜ் அதெல்லாம் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து சரவணாவுடைய சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எப்படின்னா வந்து சரவணா எலைட் இருக்கு இல்லையா, அங்கே தான் நாங்கள் வந்து சிட்டு போட்டு நகை வாங்கியிருந்தோம். அங்கே வந்து 6 மந்த் ஸ்கீம் தாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 2000 ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பே பண்ணணும், இவ்வளோ ஃபிக்ஸ்டாக மட்டும் எதுவும் கிடையாது. நீங்கள் டெய்லி கூட பே பண்ணலாம், உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ பே பண்ணலாம். 6 மந்த்ஸ் முடிஞ்சக்கப்புறம் நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கான கோல்டு நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ஸ்கீமில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம தாங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க எதுவும் பே பண்ண மாட்டாங்க. நான் வந்து இந்த வீடியோ கூடயே வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கின அந்த இயரிங்கோட ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன். இது 2 கம்மலில் எது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.